அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2022, 2018, 2017, 2015 இந்த 4 வருஷத்துடைய பொது தமிழ், பொது அறிவு தனித்தனி பார்ட்டாக 8 வீடியோவை தனி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 2013 நடந்த தேர்வுக்கான பொது தமிழை மட்டும் இன்றைய காணொளியில் காண இருக்கிறோம். வினா 1. உடம்பிடை தோன்றின்றொன்றை அறுத்துதன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இந்த தொடரை கூறியவர் யார்? இந்த தொடரை கூறியவர் கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் பாடியிருப்பார். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழுக்கூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? வீரமா முனிவர் இயற்றிய 5 இலக்கணம் கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதுமொழி மாலையா, செந்தமிழ் இலக்கணமா, கொடுந்தமிழ் இலக்கணமா, தொன்னூல் விளக்கமா? இதில் தொன்னூல் விளக்கத்தில் தான் வீரமா முனிவர் 5 இலக்கணங்களை கூறியிருப்பார். எறும்பும் தன் கையில் என் சான் என்று பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? சிவஞான முனிவர், பலபட்டடை சொக்கநாதர், அழகிய சொக்கநாதர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர்களுள் காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்கான வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர் தான் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதிய சைவர். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சர், திருமலையர், அடியார்க்கு நல்லார், தாமத்தர். இதில் நச்சர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, திருமலையரும் உரை எழுதியிருக்காரு, தாமத்தரும் உரை எழுதியிருக்காரு திருக்குறளுக்கு. ஆனால் அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதாதவர். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டலம் விரித்து உணவு அருந்திய இடம், கோவலன் கொலைகளப்பட்ட இடம், கோவலன் சிலம்பு விற்க வந்த இடம், கண்ணகி கோவலன் வாழ்ந்த இடம். இவற்றுள் கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுவது கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வா ரா, உவேசா, கி ஆ பே, லா ச ரா. இவர்களுள் எல்லாமே ஷார்ட் நேமாக கொடுத்துருக்குறாங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா. இதில் வா ரா அப்படிங்கிற பேருடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி சொல் கொடுத்துருக்குறாங்க. இதில் சொல்லுக்கு பொருத்தமில்லாத சொல் ஒன்று இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். மா என்றால் அழகு, மீ என்றால் உயர்ச்சி, மூ என்றால் மூப்பு. இது எல்லாமே சரியானது தான். ஆனால் மை என்றால் மேம்பாடு அப்படிங்கிறது தவறான விடை. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற பாடல் வரியை பாடியவர்
அண்ணா, வள்ளிக்கண்ணன், பட்டுக்கோட்டையார், மீரா. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று பாடியவர் வள்ளிக்கண்ணன். வெப்பத் தடுகளத்து வேழங்கல்லாயிரமும் கொப்பத் தெருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்பத் தடுகளத்து வேழங்கல்லாயிரமும் கொப்பத் தெருகளிற்றால் கொண்டோன் என்ற பாடல் வரிகள் ராஜேந்திரனை குறிக்கிறது. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் அமைக்க. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. கற்றார்க்கும் கல்லார்க்கும் களிப்பருளும் களிப்பே. முதல்ல கல்லார் வரணும், அடுத்தது கற்றார் வரணும். ஆப்ஷன் ஏ சரியானது. இருந்தாலும் மற்ற வரிகளும் பார்க்குறோம். களிப்பே களிப்பருளும் கற்றார்க்கும் கல்லார்க்கும். களிப்பருளும் களிப்பே கற்றார்க்கும் கல்லார்க்கும். இந்த 4 ஆப்ஷனில் கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே அப்படிங்கிற வரி தான் சரியாக அமைஞ்சிருக்கும். திரும்பவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் முக்காலமும் உரைப்பது குறத்திப்பாட்டே இறப்பு நிகழ்வெதிர் திறம்பட வென்னும். தேர்ட் ஆப்ஷன் இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இதுதான் சரியான ஆப்ஷன். சரியான விடை இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான வினா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி ஏன் வாழ வேண்டும்? பெருங்குணம் எப்போது வரும்? பெறுவது எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் என்ற வரிக்கான சரியான விடை பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படிங்கிறது சரியான வினா. அடுத்ததாக பொருந்தாததை கண்டறிதல். தினம் என்றால் நாள், சரியானது. நெருநல் என்றால் நேற்று, சரியானது. மாறன் என்றால் மன்மதன், சரியானது. சலவர் என்றால் நல்லவர் என்பது தவறானது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. இந்த பாடல் வரியில் ஒரு சொல்லு மட்டும் வேர் சொல்லாக இடம்பெற்றிருக்கும். அதில் எந்த சொல் வேர் சொல் அப்படின்னா பற்று என்பது வேர் சொல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் வேர் சொல் இல்லாமல் அமைஞ்சிருக்கும். அடுத்து வினா எண் 23. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம். இந்த 4ம் சேர்ந்ததா? இல்லை முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இந்த 4ம் சேர்ந்ததா? முத்து, மரகதம், கெம்பு, மாணிக்கம் இது சேர்ந்ததா? முத்து, பவளம், வைரம், மாணிக்கம் இது சேர்ந்ததா அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் அப்படிங்கிற பொருள்களால் ஆனது தான் நான்மணி மாலை. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க? நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், மேற்கூறிய அனைத்தும். அப்போ சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டத்தில் தான் கூறியிருப்பாங்க. வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள். வல்லைக்கு உறங்கும் வளநாட அப்படிங்கிற ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரியில் வல்லை அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வல்லை அப்படின்னா பெண்கள்
நெல் குத்தும்போது பாடக்கூடிய பாட்டு தான் இந்த வல்லை அப்படிங்கிறது. மானுட பிறப்பின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். இந்த பாடல் வரி எங்கே இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கும். இதில் வரையக்கூடிய அறிவியல் உண்மை எது அப்படின்னா உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்துகிறது. ஆர்பறவை அணி திகழும் மணிமுறுவல் அரும்பறவை அப்படிங்கிற பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எது அமையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பறவை அணி திகழும் மணிமுறுவல் அரும்பறவை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட பாடல் வரிகள். இதில் எதுகை மோனையில் எது அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சீர் மோனை அமைந்துள்ளது. சீர் அப்படின்னா மோனை என்றால் முதல் எழுத்து. சீர் மோனை அமைஞ்சிருக்கு. என்னன்னா அணி திகழும் அரும்பறவை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ முதல் இது சீர்மோனை இருக்குது. ஓகே. இரண்டாவதாக சீர் முரண் அமைந்துள்ளது. முரண் அப்படின்னா எதிர் அமைங்கிறது. அப்படின்னா பாடும் பாடா அப்படிங்கிறது சீர் முரண்பாடு. ஒரு வரியில் பாசிட்டிவாகவும் மற்றொரு வரியில் நெகட்டிவாகவும் சொல்கிறது. சீர் முரண் அப்படின்னு இங்கே எங்குதுமே முரண் அமையலை. அடுத்ததாக சீர் இயைபு அமைந்துள்ளது. சீர் இயைபாவே அமைஞ்சிருக்குது. அப்போ ஆப்ஷன் சியும் இருக்குது. ஆப்ஷன் டி கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. கீழ்கதுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 4 அப்படிங்கிறது கீழ்கதுவாய். அப்போ இதில் எது அமையலைன்னா சீர்முரண் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தவறானது. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 4 ஆப்ஷனில் வினா பொருள் தரும் வாக்கியம் தனி வாக்கியம் சரியானது. வினா பொருள் தரும் இல்லை, தனி வாக்கியம் அப்படிங்கிறது வினா வாக்கியத்தில் தான் வினா பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தவறானது. அடுத்தது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும், அதுதான் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் இதுதான். தனி வாக்கியம் என்றால் என்ன அப்படின்னா அதுக்கான சரியான வரையறை ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் அப்படிங்கிறது சரியானது. தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். கலவை வாக்கியத்தில் தான் பல தொடர்ந்து வரும். அப்போ தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் என்பது தவறானது. ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும், இதுவும் தனி வாக்கியம் தொடர்பான கூற்றில் தவறானது தான். அடுத்ததா திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிறவங்க தான் இதை கூறியிருப்பார். அடுத்ததாக வினா எண் 30. தொண்டன் இட்டது வள்ளுயிர் திண்டிரல் புலியே. இந்த பாடல் வரியில் திண்டிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறது தான். திண்டிரல் என்றால் உறுதியான என்று பொருள்படும். திண்டிரல் என்பது உறுதியான என்று பொருள்படும். அடுத்ததாக வினா எண் 31. துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம். ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? சூரியன் உதிக்கும் நேரம், ஏற்றப்பாட்டு பாடும் நேரம், சந்திரன் தோன்றும் நேரம், சூரியன் மறையும் நேரம். இவற்றுள் ஏற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியது. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அரசன், காற்று, மயில், காத்தல். இவற்றுள் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே கா என்பது அரசன் என்று பொருள்படும், காற்று அப்படின்னும் பொருள்படும், மயில் காவினுடைய இன்னொரு பெயர் மயில் என்றும் பொருள்படும். இதில் தவறானது எது அப்படின்னா காத்தல் அப்படிங்கிறது கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான தவறான சொல்.
சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படிங்கிற பாடல் வரியில் சலவர் அப்படிங்கிற சொல்லுக்கான ஆங்கில சொல் என்ன? சலவர் என்ற சொல்லினுடைய ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறது சரியானது. அகர வரிசைப்படி சொற்றொடரை சீர் செய்தல். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க, வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சா கா கா கி வரிசையில் படி முதலில் வரக்கூடியது சீராட்டு, அடுத்ததாக தாலாட்டு, அடுத்ததாக நீராட்டு, கடைசியாக பாராட்டு என்ற வரிசையில் வார்த்தை அமைய வேண்டும். செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிதல். நாற்காலியை தச்சன் செய்தான். நாற்காலியை செய்தவன் தச்சன். தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. இவற்றுள் செயப்பாட்டு வாக்கியம் எது அப்படின்னா நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை வாக்கியம். கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் களித்தலையா வஞ்சித்தலையில் வருமா, இயற்சீர் வெண்டலையில் வருமா, வெண்சீர் வெண்டலையில் வருமா அப்படின்னா கனி முன் நேர் வருவது கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் எதில் வரும்னா வஞ்சித்தலையில் வரும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்ட சொல்ல எதிர் சொல்லை கண்டறிதல். தெரிந்து அப்படின்னா ஆராய்ந்து அப்படிங்கிறது தவறானது. தெரிந்து என்றால் உணர்ந்து அப்படிங்கிறது தவறானது. பரிந்து என்றால் விரும்பி அப்படிங்கிறது தவறானது. பரிந்து என்ற சொல்லுக்கு வெறுத்து அப்படிங்கிறது சரியான பதில். பரிந்து என்றால் விரும்பி அப்படிங்கிறது சரியான சொல். அதற்கான அதாவது நேர் சொல் பரிந்து என்பதற்கான பொருள் விரும்பி அப்படின்னு பொருள்படும். அப்போ பரிந்து என்ற சொல்லுக்கான எதிர் சொல் வெறுத்து. அடுத்தது வினாயன் 39. மூதூர் எந்த திணைக்கு உரிய ஊர்? 5 திணைகளுள் மூதூர் அப்படிங்கிறது எந்த திணைக்குரிய ஊர் பெயர் அப்படின்னா மூதூர் அப்படிங்கிறது மருதத்திணத்தினுடைய ஊர் பெயர் தான். பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகல் என்னும் விதியின்படி புணராதது எது? 4 வார்த்தைகள் எல்லாமே பண்பு தொகையில் வரக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. நெடுங்கடல், செங்கடல், கருங்கடல், கருங்குயில் அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஈறுபோதல் இனமிகல் அப்படி என்ற விதிகளின்படி புணராதது எந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா செங்கடல் அப்படிங்கிறது புணராது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள நெடுங்கடல் ஈறுபோதல் இனமிகல் விதிப்படி புணரும். கருங்கடலும் ஈறுபோதல் இனமிகல் விதிப்படி புணரும். கருங்குயில் அப்படிங்கிறதும் ஈறுபோதல் இனமிகல் விதிப்படி புணரும். இவற்றுள் செங்கடல் அப்படிங்கிறது தான் ஈறுபோதல் இனமிகல் விதிப்படி புணராதது. அடுத்ததாக பொருந்தாத இணையை கண்டறிதல். ஆசிரியர் அவர்கள் எழுதிய நூல் பெயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் யார் எழுதின நூல் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். வீரமா முனிவர் எழுதிய நூல் பரமார்த்த குறுகதை சரியானது. தேவநேய பாவனர் எழுதியது தமிழர் திருமணம் சரியானது. திருவிகா எழுதியது சைவத்திரவு அப்படிங்கிறது சரியானது. பெருஞ்சித்திரனார் எழுதியது தமிழ்ச்சோலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதவில்லை. அடுத்ததாக பொருத்தி எழுதுக. சொல்லின் பொருள். செரு செரு அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத பொருந்துகிறோம். முதல்ல செரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சண்டை என்று பொருள். செரு என்றால் மற்றொரு சொல் வயல் அப்படின்னு சொல்கிறோம். மீதி எல்லாமே பொருந்தாத சொல்கள். செரு என்று முதலில் வரக்கூடிய ரு செரு என்றால் சண்டை. இறுதியாக வரக்கூடிய ரு அப்படிங்கிறது வயலை குறிக்கக்கூடியது. அழுது அடையடைந்த அன்பர் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் யார்? அழுது அடியடைந்த அன்பர் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். என்று முல தென்தமிழ் என்ற தொடரை கூறியவர் யார்? என்று முல தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர்.
பதிதொரு புயல்மொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இந்த தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பதிதரு புயல்மொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இந்த தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் வானம், காற்று, மேகம், நீர். இதில் புயல் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கக்கூடிய சொல். கீழ்காணும் ஓரெழுத்து ஒரு மொழியில் சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிதல். சே என்றால் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. சே என்றால் சோலை கிடையாது. அடுத்ததாக சோ என்றால் சிவப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ என்றால் சிவப்பும் கிடையாது. கா என்றால் மதில், இதுவும் தவறானது. அடுத்ததாக மா நெடில். மா என்றால் விலங்கு அப்படிங்கிறது சரியான விடை. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? பின் வருவன ஆசிரியர்களுள் யாருடைய புனைப்பெயராக ஷெல்லிதாசன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவா, சோமசுந்தர பாரதியாரா, சுத்தானந்த பாரதியாரா, சுப்பிரமணிய பாரதியாரா அப்படின்னா சுப்பிரமணிய பாரதிக்கு உடைய சிறப்பு பெயர் தான் ஷெல்லிதாசன். ஏன்னா ஆங்கில கவிஞர் ஷெல்லியின் மீது காதல் கொண்டதால் அவரை பாடல் வரிகள் பிடிச்சிருந்ததால் தன்னுடைய பெயரை ஷெல்லிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் பாரதியார் மீது பிரியம் கொண்டதால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டது போல பாரதி ஷெல்லி மீது கொண்ட ஆர்வத்தால் ஷெல்லிதாசன் என்று மாற்றிக்கொண்டிருப்பார். அடுத்தது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் சூளாமணியா, நாதகுமார காவியமா, யசோதர காவியமா, நீலகேசியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னா நீலகேசி. அடுத்ததாக இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான கோஷம், அபிதான சிந்தாமணி, விவேக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. இவற்றுள் இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? காந்திஜி, நேருஜி, ராஜாஜி, நேதாஜி. இவர்களுள் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? வ.உ. சிதம்பரனார், டி.கே. சிதம்பரம், சிதம்பர சுவாமி, சிதம்பரநாதன். இவர்களுள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம். திருவி.க. பயண இலக்கிய நூல் எது? திருவி.க.வின் பயண இலக்கிய நூல் எது? யான் கண்ட இலங்கை, எனது இலங்கை செலவு, யான் கண்ட ஜப்பான், உலகம் சுற்றிய தமிழன். இந்த நூல்களில் திருவி.க.உடைய பயண இலக்கிய நூல் எது அப்படின்னா எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் யார்? அரிசில் கிழார், மோசிகீரனார், ஔவையார், பரணர். இவர்களுள் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடியவர் மோசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், திருவாசகம். இவற்றுள் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் திருவிளையாடல் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரைவாக விளக்கப்பட்டுள்ளது? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், காரைக்கால் அம்மையார். இவர்களுள் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. விரைவாக இல்லை, விரிவாக. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர்.
கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விவகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் சீர்காழி சி. இரா. அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். அடுத்ததாக பொறுத்துக. ஆசிரியர் மற்றும் அவர்களுடைய நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்த நூல் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்க்குறோம். முடியரசன் எழுதிய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் எனும் இலங்கை புலவர் எழுதிய பாடல் ஆனந்த தேன். குமர குருபரர் எழுதிய நூல் சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் எழுதிய நூல் காவியப்பாவை. ஆப்ஷன் சி சரியான விடை. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? பின் வருவனவற்றுள் மலரின் பாகத்தை குறிக்காத பெயர் எதுன்னு பார்க்குறோம். வி என்றால் மலரை குறிக்கும், முகை மலரை குறிக்கும், அலர் மலரை குறிக்கும். இதில் அகரு அப்படிங்கிற சொல் மலரின் பருவத்தை குறிக்காத ஒரு சொல்லாகும். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்ற உவமையை உணர்த்தும் பொருள் எது? இன்பம், வருமுன் காத்தல், மகிழ்ச்சி, துன்பம். இதில் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படிங்கிறது உவமையை துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வைகரை, வைகுதல், வைகலும், வைகள் அப்படிங்கிற எல்லாமே வையில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வரும்பொழுது அடுத்த எழுத்தை நம்ம பார்க்குறோம். முதல் எழுத்து எல்லாத்துலேயும் வை வர்றதால இரண்டாவது எழுத்தை பார்க்கும்பொழுது அதோடைய அகர வரிசைப்படி எழுதும்போது அதில் கா தான் முதல்ல வரும். காவும் ஒன்றி வரும்பொழுது மூன்றாவது எழுத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது முதலில் வரக்கூடிய சொல் வைகள், வைகலும், வைகரை, வைகுதல் அப்படிங்கிற வார்த்தைகள் வரிசையாக அடுக்க முடியும். அடுத்ததாக கூற்று, அதற்கான காரணங்கள். கூற்று: நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். அதற்கான காரணம்: ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இதில் ஒரு வாக்கியம் நேர்கூற்று அயற்கூற்றுடைய வரையறைகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதோடைய ஆன்சர் நமக்கு தெரியும். அதோடைய கொட்டேஷன் கமா கொடுத்துருப்பாங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸு. இது ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று. இது நேர்கூற்றுக்கான ஒரு வரையறை. அப்போ இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறோம். இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா கூற்று அப்படிங்கிறது ஆறுக்கு சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று ஏவும் அதற்கான காரணம் ஆறும் சரி, மேலும் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும். அடுத்ததாக பண்பு பெயர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றில் 4 சொல் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 சொல்ல எது பண்பு பெயருக்கு உரிய சொல் அப்படின்னு பார்க்குறோம். திட்பம், ஆட்டம், கோடல், பெறுதல். இது மீதி எல்லாமே தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. இது எதுனா ஆட்டம், கோடல், பெரிதல் எல்லாமே தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. இதில் திட்பம் அப்படிங்கிறது மட்டும் பண்பு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மீண்டும் அகர வரிசையில் எழுதுதல். தோப்பு, துப்பு, தீர்ப்பு, தப்பு அப்படின்னு வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொல்லை அகர வரிசையில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு முதல் எழுத்தையே நம்ம வரிசையை அமைச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக பொருந்தாத இணையை கண்டறிதல். 4 வாக்கியத்தில் எது பொருந்தலை அப்படின்னு மட்டும் பார்க்குறோம்.
சுவடி என்றால் நூல், அரிச்சுவடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அரிச்சுவடி என்பது நூலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான், சரியான விடை. சிந்தை என்றால் உள்ளம், சரியானது. செட்டு என்றால் சிக்கனம், சரியானது. வெய்யோன் என்றால் திங்கள் என்று பொருள்படும், இது தவறானது. வெய்யோன் என்றால் திங்கள் என்று பொருள்படக்கூடிய சொல் அல்ல. அப்போ சுவடி நூல் சரியானது, செட்டு சிக்கனம் சரியானது, சிந்தை உள்ளம் சரியானது, வெய்யோன் அப்படிங்கிறது திங்கள் என்று பொருள்படாத ஒரு சொல், இது தவறான இணை. அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இந்த வரிசையில் இது 3வது வினாவாக வந்திருக்கும். தமிழில் பேசுதல் தமிழ் அறிஞரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும். வார்த்தைகள் கலைஞ்சிருக்கும், அதை ஆர்டரை எடுத்து எழுதுதல். அடுத்ததாக தமிழ் அறிந்தாரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல், இதுவும் சரியாக அமையல. அடுத்ததாக தமிழ் அறிந்தாரிடம் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்கிற ஒரு வாக்கிய சொற்றொடர். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? மூதுரை, நாலடியார், பழமொழி 400, நான்மணி கடிகை. இவற்றுள் கற்றவனுக்கு கட்டுசோறு தேவையில்லை என்று கூறும் இலக்கியம் பழமொழி 400. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி வரும். அது இது போன்ற பாடல் வரிகள் உள்ள நூல் இதில் வரும் அப்படின்னா பழமொழி 400ல் வரும். அடுத்ததாக எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். மாணவன் பாடம் படித்திலன், மாணவன் பாடம் படிக்கவில்லை என்பது தான் இலக்கண முறைப்படி மாணவன் பாடம் படித்திலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது படித்தான் அப்படிங்கிறது நேர்மறை பாசிட்டிவ் சென்டென்ஸ். படித்திலன் அப்படிங்கிறது படிக்கவில்லை என்று பொருள்படக்கூடியது, இது எதிர்மறையை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த வாக்கியம் எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது சரியான விடை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை. தக்கார் அப்படிங்கிற சொல், எச்சத்தால் அப்படிங்கிற சொல், இது ரெண்டும் எந்த இணை அப்படின்னா இணை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலக்கணம் எதுகை மோனை விதிப்படி இதை இணை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சென்டென்ஸுக்கு தகுதியான பொருத்தமான வினா எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாக்கியம். இந்த வாக்கியத்திற்கு எப்படி கேள்வி கேட்டால் பொருத்தமான விடையாக இது இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பழங்கதைகளின் மகிமை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது பொருந்தாத கேள்வி. பழங்கதைகளால் என்ன நன்மை அப்படிங்கிறதும் பொருந்தாது. நமக்குள்ளே பேசுவது எது அப்படிங்கிற வினாவும் பொருந்தாதது. ஆனால் தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தான் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படிங்கிறது. அடுத்ததாக மீண்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு எப்படி கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இரட்டை கிளவி இரட்டைத்தால் என்னவாகும், சரியான வினா அல்ல. இரட்டை கிளவி எவ்விடத்தில் வரும், அதுவும் சரியானதல்ல. அடுத்ததாக இரட்டீர் பிரிந்திசையாதது எது, இரட்டீர் பிரிந்திசையாதது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி கேள்வி கேட்டால் பதில் தான் இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா. பிரிந்திசையா அப்படிங்கிறது எதிர்மறை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், இலக்கண குறிப்புப்படி சொல்லுவோம். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ பிரிந்திசையாதது எது அப்படின்னா இரட்டை கிளவி அப்படிங்கிறது இதற்கான விடை. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என்று பாடியவர் கண்ணதாசன், தஞ்சை ராமையா தாஸ், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர்கள் அனைவருமே சமகாலத்து பாடலாசிரியர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள். அது மட்டுமல்ல கவிதைகளும் எழுதியவர்கள். இவர்களில் சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே அப்படின்னு பாடல் வரி எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா மருதகாசி அப்படிங்கிறவர் தான் இந்த பாட்டை எழுதினது. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, இது கண்ணதாசன் நூல் தான். ராஜ தண்டனை கண்ணதாசனுடையது. மாங்கனியும் கண்ணதாசனுடையது.
கொய்யாக்கண்ணி அப்படிங்கிறது கண்ணதாசன் நூல் இல்லை, இது வேறொரு புலவர் எழுதியது. அப்போது ஆயிரந்தீவு அங்கற்கண்ணி, ராச தண்டனை, மாங்கனி ஆகிய 3 நூல்களும் கண்ணதாசனால் எழுதப்பட்டது. கொய்யாக்கனி கண்ணதாசனால் எழுதப்படாதது. பின்வருவனவற்றுள் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படும் சுரதா இயற்றிய நூல் எது? நிலவுப்பூ, சூரியகாந்தி, தேன்மழை, பூங்கொடி. இந்த நூலில் சுரதா எழுதிய நூல் எது அப்படின்னா தேன்மழை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இது. இந்த நூலை இயற்றியவர் சுரதா. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார். இவர்களுள் தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். உமர் கய்யாம் அவர்கள் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். இங்கே இந்த ரூபாயத் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரூபாயத் என்றால் 8 அடி செய்யுளா, 2 அடி செய்யுளா, 4 அடி செய்யுளா, இவை எல்லாம் தவறானதா அப்படின்னு பார்க்குறோம். ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள் அப்படின்னு பொருள்படும். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது எது? அழுகை, தொல்லை, போக்கு, தொழுகை. பெரும்பாலும் நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்போம். அல், தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி வந்துச்சுன்னா எளிமையாக இது தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே அந்த அல், தல் விகுதி இல்லாமல் இருக்குது. என்னென்னா அழுகை, தொல்லை, போக்கு, தொழுகை அப்படிங்கிற வார்த்தையில் தொழிற்பெயர் அல்லாதது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அழுகை அப்படிங்கிறது அது ஒரு தொழில், போக்கு என்பதும் அது தொழில், தொழுகை என்பதும் ஒரு தொழில். அப்போ தொல்லை என்பது தான் தொழில் அல்ல. தொல்லை என்பது ஒரு வினை. தொல்லை என்பது வினை. மீதமுள்ள அழுகை, போக்கு, தொழுகை இது எல்லாமே தொழிற்பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள். செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயப்பாட்டு வினை அப்படின்னாவே செய்யப்பட்டது, எழுதப்பட்டது, படிக்கப்பட்டது, அப்படி பட்டது என்று வந்தால் அதுதான் செயப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். பதித்தார் அப்படின்னா தன்வினை, பதிப்பித்தார் என்றால் பிறவினை. இது தன்வினை பிறவினை வாக்கிய வேறுபாடு. தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது, பட்டதுன்னு வர்றதால இதுதான் செயப்பாட்டு வினை வாக்கியம். பதிப்பித்தார் தொல்காப்பியத்தை வஉசி. இது சொற்றொடரே கலைஞர், ஒரு தமிழ் இலக்கண முறைப்படி அமையாத ஒரு சொற்றொடர் சி. வஉசி பதிப்பித்தது தொல்காப்பியம், இதுவும் தமிழ் இலக்கண முறைப்படி தவறானது. அப்போ செயப்பாட்டு வினை சொற்றொடர் எது அப்படின்னா தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை யாது? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதில் அடி எதுகை. அடி என்றால் முதல் அடி, 2ஆம் அடி. இந்த திருக்குறளில் முதல் அடியிலையும் 2ஆம் அடியிலையும் எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்றி வருதல். இதெல்லாம் 2ஆம் எழுத்து ஒன்றி வருதுன்னு பார்க்குறோம். குணம் என்னும் அப்படிங்கிற வார்த்தை முதல் அடியிலையும், கணமேயும் என்ற வார்த்தை 2ஆம் அடியிலையும் ஒன்றி வருதால் இதை அடி எதுகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம், கலவை வாக்கியம், செயப்பாட்டு வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம். இதில் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது தனி வாக்கியம். அடுத்ததாக பின்வருவனவற்றில் பிறவின வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை அப்படிங்கிறது ஒரு செயலை தமக்கு செய்யாமல் மற்றவர்களுக்கு செய்வது. உண்டான் தன்வினை, உண்பித்தான் அதாவது ஊட்டிவிட்டான் அப்படிங்கிறது பிறவினை. அப்போது இதில் வாக்கியத்தை பார்க்குறோம். புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். பாடியுள்ளார் அப்படிங்கிறது தன்வினை. பாடியுள்ளார் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். அடுத்தது அகநானூற்று பாடலை மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மர் தொகுத்தார்.
தொகுத்தார் என்பது தன்வினை, தொகுப்பித்தார் என்பது தான் பிறவினை. அப்போ இது தன்வினை வாக்கியம். ஆனால் வினாவில் வந்து பிறவினை வாக்கியத்தை தான் கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூலை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தார். தொகுத்தார் என்பது தன்வினை, தொகுத்தாருங்கிறதுக்கு பிறவினை சொன்னோம், தொகுப்பித்தார் அப்படின்னா தான் பிறவினை. அடுத்தது அகநானூற்று பாண்டியன். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். இதில் தான் தொகுப்பித்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ தொகுத்தான் என்றால் தன்வினை, தொகுப்பித்தான் என்றால் பிறவினை. இதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்ததாக பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்பு தொகை அதாவது 4 சொல் என்னென்ன அப்படின்னா மென்கண், செய்வினை, நன்கலம், அருவிலை அப்படிங்கிற 4 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களில் மென்கண் அப்படிங்கிறது பண்பு தொகை, நன்கலம் அப்படிங்கிறது பண்பு தொகை, அருவிலை அப்படிங்கிறது பண்பு தொகை. மென்கண், நன்கலம், அருவிலை. ஆனால் செய்வினை அப்படிங்கிறது பண்பு தொகை இல்லை, இது வந்து வினைத்தொகையில் வரக்கூடியது. மென்கண், நன்கலம், அருவிலை பண்பு தொகையை சார்ந்தது. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. உயிர் செகுத்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், வியங்கோல் வினைமுற்று, 2ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியும். ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புகள். இதில் உயிர் செகுத்து, உயிரை செகுத்து ஐ, இது 2ஆம் வேற்றுமை தொகை. நேரடியாக வந்துச்சுன்னா தொகை, நேரடியாக வந்துச்சுன்னா வேற்றுமை விரி, மறைந்து வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொகை. அடுத்ததாக திணைகள். அந்த திணைக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். எதிரூன்றல், மீட்டல், செருவென்றது, எயில் காத்தல், இதெல்லாம் அதோடைய திணையோடு பொறுத்திருக்கிறாங்க. எது இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எதிரூன்றல் என்றால் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க, இது தவறானது. மீட்டலுக்குரிய திணை வந்து வஞ்சி, இதுவும் தவறானது. செரு வென்றது, அதில் வாகை, அதாவது போரை வென்று வெற்றி பெற்று வருவது வாகைப்பு, வாகைப்பு சூடுதல், இது சரியானது. எயில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி. அப்போ ஆப்ஷன் 3ம் 4ம் சரியானது. அடுத்ததாக பிரித்து எழுதுக. நெடு நாவாய் அப்படின்னா என்ன? நெடு நாவாய் அப்படின்னா நீண்ட கப்பல், நீளமான கப்பல் அப்படிங்கிறது பொருள்படும். நெடு என்றால் நீளமான, நாவாய் என்றால் கப்பல், படகு. அப்போ இதை பிரித்து எழுதும்போது நெடுமை கூட்டல் நாவாய். நாவாயே இன்னும் பிரித்து எழுதலாம், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நாவாய், நா கூட்டல் வாய். இங்கே சொல்லக்கூடியது கப்பல், ஆனால் நா கூட்டல் வாய் என்று பிரித்தோம்னால் கப்பலுக்கு பொருள் தராது. அப்போ நெடுமை கூட்டல் நாவாய் என்றே பிரிக்க முடியும். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படிங்கிறது இதோடைய பாடல் வரி. ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் வரிப்படி நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறுந்தொகைக்கு அடைமொழி பெயர் என்ன? நல்ல. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இதனால் உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல, அதுக்கு வந்து வீணாதல் அப்படிங்கிறது தான் இதோடைய உவமை பொருள். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையெச்சம், வினையெச்சத்துடைய உட்பிரிவு தான் தெரிநிலை, குறிப்பு, முற்றெச்சம், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் தெரிநிலை அப்படின்னா நடந்து வந்தான், நன்கு பாடினான், மெல்ல நடந்தான், நோயின்றி வாழ்கிறான். இது எல்லாமே முதல்ல வினையெச்சமா பெயரெச்சமா அப்படின்னு பார்க்குறோம். நோயின்றி வினை, மெல்ல இது வினை, நடந்து வினை, நன்கு எல்லாமே வினை. அப்போ நடந்து அப்படிங்கிறது தான் தெரிநிலை. நடந்து அப்படின்னா எந்த காலத்தை குறிக்கக்கூடியதுன்னா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. நடந்து வந்தான் நிகழ்காலத்தை குறிக்குது, தெரிநிலை பெயரெச்சம். சரி, தெரிநிலை வினையெச்சத்தை குறிப்பது நடந்து வந்தான் அப்படிங்கிறது. அடுத்ததாக பொருள்.
ஓரெழுத்து ஒரு மொழி சொல். அதற்கான பொருள். கை என்றால் ஒழுக்கம், நோ என்றால் துன்பம், யா என்றால் ஒரு வகை மரம், வௌ என்றால் கைப்பற்றுதல். அடுத்தது வினா எண் 95. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? ஈற்றடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா. இவற்றுள் ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இது சமீபத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேக புலவர் அவர்கள் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக்க. உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் தான் தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற இதழ். மேதையில் சிறந்ததென்று என முதுமொழிக்கு அஞ்சி குறிப்பிடுவது எது? மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை அப்படிங்கிறது சரியானது. அடுத்ததாக கடைசி வினா. சொற்கள் அதற்கான இலக்கண குறிப்போடு பொறுத்துறோம். வழிக்கரை, கரகமலம், பொங்குகடல், உருவேனில் அப்படிங்கிற சொற்கள் கொடுத்துட்டாங்க. இந்த சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். வழிக்கரை என்றால் 6ஆம் வேற்றுமை தொகை. என்ன வழியினது கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதான் 6ஆம் வேற்றுமை. உருபு அப்படிங்கிறது அது அப்படிங்கிறது. அப்போ வழிக்கரை என்றால் 6ஆம் வேற்றுமை தொகை. கரக மலம் என்றால் உருவகத்தை குறிக்கக்கூடியது. கரக மலம். பொங்குகடல் என்றால் வினைத்தொகை. பொங்குகடல் 3 காலத்தையும் குறிப்பது தான் வினைத்தொகையுடைய வரையறையில் பார்த்துருப்போம். பொங்குகடல் என்றால் வினைத்தொகை. அடுத்ததாக உருவேனில். உருவேனில் என்றால் உரிச்சொல் தொடர். அப்போ இந்த காணொளியில் 2013 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுக்கான தமிழ் வினாக்களின் 100 விடைகளை பார்த்துருந்தோம். அடுத்த காணொளியில் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களின் விடைகளை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.